சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் தண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுத்தீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. அந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த அத்தம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. தும்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடையே குட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சித்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுக்கறதில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026 ஏதாவது ஒரு மாற்றம் வந்திராதா அப்படின்னு வந்த உங்களுக்கு முதல் 2 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தற்பொழுது மார்ச் மாதத்துல இருக்கும். இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டாரு. அதாவது சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக நீ வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அடுத்த கட்ட நிகழ்வுகள் நிகழ்த்த போகுது அப்படின்றதான் இனி வரக்கூடிய பதிவுல நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமா நம்ம பார்க்க போறோம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கர நிவர்த்தி. தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்க ராசியில குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலதான் பொருளாதாரத்துல உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. தற்பொழுது இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசியில 5ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க காத்துக்கிட்டு இருக்குது. இதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பேச்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே புது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது.
அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி. ஐயையோ! ராகு பயிற்சியில் சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு காலகட்டம் அப்படின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கும். இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய இழப்புகளையும் அது எல்லாமே அந்த கடந்த காலகட்டங்களில் சிந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு காலகட்டம் அப்படின்றது இது அனைத்தையும் உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாகவே தந்துட்டு இருக்கீங்க. ஆனா தற்பொழுது இது அனைத்தும் நிவர்த்தியாகி உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தற்போது நடக்கக்கூடிய இந்த ராகு காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருடங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல காத்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ல இன்னும் ரொம்ப நாட்களாக அழுதுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு எதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் இருக்கும். மறைமுகமாக உங்க பொது வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தொல்லை பொறுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு நேரே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிக்கும் மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் திக்கலையும் குழப்பத்திலையுமே பெரும்பாலும் அதிகப்படியானவர்கள் சென்றிருப்பீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாகவே திருமணம் அப்படின்றது அமைகிறது. ஆனா சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அதை கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சித்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது சிம்மராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டதுக்கு இது அனைத்தும் அது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிசக்தி அடைஞ்சு விரைவில் நீங்க திருமண வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருச்சீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன நினைப்பாங்க அப்படின்றதற்காகவே நிறைய நபர்கள் இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சுத்தியத்தை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பைக்கத்திற்காக இயங்கும் சிம்மராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போக்காத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோயிலுக்கு போய் சிரட்சி மொழி கடைக்கு வந்து திக்கப்பா. ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டாகும்.
காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயம் ஒரு மாற்றத்தையும் அந்த காதல்ல பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமான திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடித்தீங்க. இந்த எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுத்தீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் உங்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த கடன் பிரச்சனை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் எப்படி தெரிந்தால் அந்த உறவுகள் எடுத்து கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது நண்பராக அல்லது குடும்ப உறுப்பினராக இப்படி யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இது வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு